வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி ரொம்ப கண்ணை பறிக்கிற கிளிட்டர் ஆகிற ரொம்ப சிம்பிளான மாடர்னான டிசைனை நாம் பார்க்க போகிறோம். ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் கலர் சாரியில் அதை நான் பண்ண போகிறேன். இதுதான் அந்த பிங்க் கலர் சாரீ, காட்டன் சாரீ. அகைன் லைட்டாக கோல்டனில் ஒரு பார்டர் வருது. ஃபுல்லாக கிளாஸியாக இருக்குது அந்த சாரீ. நடுவில் செக்குடு பார்டர், செக்கில் பாடி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து முந்தானி. ஸோ செல்ஃப் தான் அப்படியே கண்டினியூ ஆகிறது. இது நெக்ஸ்ட்டு சைட் ஆஃப் த சாரீ. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் ஆகிருந்தது சாரீ. இது ப்ளவுஸ். நார்மல் பானைக்கு வச்சு ப்ளவுஸ் தச்சு எடுத்தாச்சு. ரெகுலர் பா கிடையாது, கொஞ்சம் பாருங்கள் கீழ்ப்பக்கம் சின்னதாக இருக்கும் பா திரும்புகிற இடம். இப்போ நான் அதில் ஒரு டிசைன் பென்சிலில் அப்படி வரைஞ்சிருக்கேன். ட்ரேஸ்லாம் பண்ணல, ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராம் தான். இது வந்து கொஞ்சம் க்ளீனாக தெரியல பென்சிலில் நான் போட்டிருக்கிறது அந்த பிங்க் கலரில். ஸோ நான் உங்களுக்கு ஒரு நோட் புக்கில் அந்த டிசைனை ஈஸி பண்ணி விடுறேன். ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம் அது. இதுதான் நெக்லைன் நான் போட்டிருக்க லைனு. இப்போ அதில் ஈக்குவல் டிஸ்டன்சஸில் கொஞ்சம் டாட்ஸ் வச்சுக்கிறேன். இது முடிஞ்சால் நீங்கள் டேப் வச்சு மெஷர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அழகாக ஒரு கொஷின் மார்க்கை திருப்பி போட்ட மாதிரி போடுங்க. இது நான் ஒரு க்ரீப்பர் மாதிரி வரைய போகிறேன். ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சிம்பிளான டிசைன், ஆனால் ரொம்ப அழகாக வரும் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். இது வந்து ஒரு கொஷின் மார்க். இது மிரர் இமேஜ் ஆஃப் த கொஷின் மார்க். அவ்வளோதான். கொஷின் மார்க் அதோட மிரர் இமேஜ், கொஷின் மார்க் அதோட மிரர் இமேஜ். இப்போ மிரர் இமேஜ் போட போகிறோம். அடுத்து ஒரு கொஷின் மார்க். இப்படியே ஃபுல் நெக் லைனுக்கு நீங்கள் போட வேண்டியது தான். கொஞ்சம் பால் செயினும் ட்ரையாங்கிளில் ஃப்ரேம் போட்ட ஸ்டோனும் எடுத்துட்டுருக்கேன் நான். குந்தன் ஸ்டோனே ஃப்ரேமோடு வர்றது. அதில் வந்து ஹோல்ஸ் இல்லை ஒட்டி தான் ஆகணும். நம்ம நிறையா கம் போட்டு ஒட்டிட்டோன்னா ஒன்றும் ஆகாது. இப்போ நான் அந்த பேட்டர்னை அப்படியே ப்ளவுஸில் வரைகிறேன். இப்போ உங்களுக்கு இந்த டிசைன் ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பட் அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சேம் டிஸ்டன்ஸ் இருக்கா மாதிரி ஒரு கொஷின் மார்க்கும் இன்னொரு கொஷின் மார்க்கும். அதுக்கப்புறம் நம்ம வேலை ரொம்பவே ஈஸியாகிடும். இது பால் செயின். கரெக்டாக நான் அந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுட்டேன். ஈஸியாக இருக்கும் ஒட்டுறதுக்கு. நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாமே ஒரே சைஸில் தான் பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு 20 பீசஸ். அப்படியே மேலே அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரோம். நம்பவே மாட்டீங்க, 10 மினிட்ஸில் ஃபுல் நெக்லைனுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். சைஸும் கரெக்டாக இருந்தது. இது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு, கட் பண்ணிடலாம் அதை. ஸோ இந்த மாதிரி கம் போட்டுட்டு, கம் கொஞ்சம் பாதி இல்லை குவார்ட்டர் காயும் போது அந்த செயின் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஃபுல்லாக ஈரமாக இருக்கும் போது கம் போட்ட இமீடியட்டாக நீங்கள் ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டார்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ப்ளவுஸ்க்கு ஒட்டிடுங்க. நல்லா ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் அடுத்த வேலை பார்க்கலாம். கூட வேறு ஏதாவது ஒட்டுற வேலை இருந்தாலும் பண்ணிடலாம். ஒரே டைமில் எல்லாம் ட்ரை ஆகிடும். இப்போ இந்த ஸ்டோன்ஸை வந்து நான் அந்த ஜாயிண்ட்லலாம் ஒட்ட போகிறேன். ஸோ ஒரு கொஷின் மார்க் அண்ட் அனதர் கொஷின் மார்க் நடுவில் அழகாக ஒரு கேப் வருது. அந்த இடத்துல இந்த ஸ்டோனை வந்து ஒட்டுறோம். இது ஃப்ரேம் இருக்கிறதுனால நமக்கு மேலே ஜர்தோசி போடுற வேலைலாம் எதுவுமே இல்லை. பட் கொஞ்சம் நிறைய கம் அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலி அதில் பேஸே பின்னாடி ஒரு மாதிரி பிளாக்காக தான் இருக்குது அந்த ஸ்டோனுக்கு. ஸோ ஒட்டுறதுக்குன்னே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை ஹோல்ஸ் காணும். இதில் யூஸ்வலி ஃப்ரேம் போட்டதுலேயும் ஹோல்ஸ் வச்சதும் வருது. பட் இந்த ட்ரையாங்கிள் நான் இந்த சைஸ் சூஸ் பண்ணதுனால எனக்கு அதில் ஹோல்ஸோடு கிடைக்கல. ரொம்ப ஈஸியான ஒர்க். இப்போ இது எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வித்தின் நோ டைம் நான் இதை முடிச்சிட்டேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா சென்டர் மட்டும் நான் அப்படியே கண்டினியூ பண்ணாமல் அந்த க்ரீப்பரை லெஃப்ட்லேருந்து இல்லை ரைட்லேருந்து வர க்ரீப்பர்ஸ் நடுவில் ஜாயின் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டேன். அங்கே ஜாயிண்ட்டில் ஒரு 3 லீஃப் வச்சு பண்ணிட்டேன். லீஃப் மாதிரி இந்த ட்ரையாங்கிள்ஸை வச்சு. இப்போ நம்மக்கிட்ட கோல்டன் குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குது. அதை வந்து லீஃப் மாதிரி அந்த க்ரீப்பரில் ஒட்ட போகிறோம். இந்த ஆப்போசிட் டு த அந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஸ்டோன் ஃப்ரேம் பண்ணது, அந்த பிளேஸில் இந்த குந்தன் ஸ்டோனு கொஞ்சம் லீஃப் ஷேப்லேயே இருக்குது. அது ஆப்போசிட்டில் ஒட்டுறோம். இன்னும் கொஞ்சம் ஃபில்டாக இருக்குது, அதுக்காக இந்த அடிஷன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்லீவ்ஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து ஏற்கனவே ஸ்டிச் ப்ளவுஸில் பண்ணுறதுனால அந்த நடுவில் மடிச்சிருந்த லைன் அப்படியே ப்ரொஜெக்டடாக இருந்தது. எனக்கு பேஸ்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால நான் நல்லா இழுத்து வச்சு ஃப்ளாட்டாக ஆகிற மாதிரி 4 சைட்ஸ் வந்து பெல் பின்ஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ குட்டியாக ஒரு ஃப்ளார் மாதிரி இங்கே பண்ண போகிறோம்.
சேம் பீசஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த ட்ரையாங்கிள் போட்டது ஆக்சுவலி இது ஃப்ளவர் இருக்க பிளேஸ்லலாம் இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணியிருக்கோம். நாம் ஒரு டைமண்ட் ஃப்ளார் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதில் குந்தன் ஸ்டோன்ஸை மிச்சம் இருக்க 3 கேப்ஸில் ஃபில் பண்ணிட்டேன். இப்போது அந்த கொஷின் மார்க் பண்ணோம் பாருங்கள், அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸ் இல்லை குந்தன் ஸ்டோன்ஸ் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பீட்ஸ் வாங்கி தச்சுக்கலாம் அந்த இடத்துல. நான் வந்து என்கிட்ட ஃப்ளாட் பீட்ஸ் இருக்கும் எப்போவுமே, அதை வந்து ஒட்டிட்டேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலைன்னு. அடுத்து இது வரவும் வராது. நிறையா பேர் கேட்குறீங்க கம் போட்டால் வாஷ் பண்ணும் போது வந்துருமான்னு. வராது. சேஃபாக வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் சோக் பண்ண வேண்டாம். ப்ரஷ் போடாதீங்க அது மேலே. அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ண போகிறோம். ஒன்றுமே ஆகாது, கம் பிரிஞ்செல்லாம் வராது. பட் எதுக்கும் கொஞ்சம் ஸ்பேர் மெட்டீரியல்ஸ் கையில் வச்சுக்கலாம். இப்போ நான் சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கிட்டு நம்ம ஒட்டின இந்த பால் செயின் எல்லாத்தையும் மேலே செக்யூர் ஸ்டிச் போட போகிறேன். அந்த நெக்லைன் ஜாயின் ஆகிற இடத்துல போட்டிருக்கிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட் கொஷின் மார்க்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகி வந்தது க்ரீப்பர். அது ரெண்டும் ஜாயின் ஆகிட்டு சென்டரில் ஒரு குட்டி ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட்டில் சேம் பீசஸ் தான். அந்த ட்ரையாங்கிளும் குந்தன் ஸ்டோன்ஸும் வச்சேன். பட் அது ரொம்ப அழகான லுக் ஆகிடுச்சு. ஆரி ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு ப்ளவுஸ்க்கு. போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு, அடடா இதை பட்டு சாரிக்கே பிளான் பண்ணியிருக்கலாம் போல இருக்கேன்னு. அவ்வளோ அழகான ஒரு டிசைனாக அமைஞ்சிருச்சு. அவ்வளோதான். இந்த செக்யூர் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த பால் செயின்ஸ் வர சான்ஸே இல்லை. நான் பால் செயின்ஸ் வந்து சர்ஃபேஸ் ஏரியா உங்களுக்கு ரொம்ப கம்மி, ஒட்டுற பிளேஸு. பட் மற்றதெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நல்லாவே பிடிச்சிக்கும் கம்மில். அதனால் எப்போ பால் செயின் யூஸ் பண்ணாலும் இந்த ஸ்டிச்சஸ் போட மறக்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அவ்வளோதான், ப்ளவுஸ் ஃபினிஷ்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். என்ன ஸ்ட்ராங்காக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே கண்ணை பறிக்கிறது. இது ஸ்லீவ் பா எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே தங்கத்துலேயே ஒரு க்ரீப்பர் போகிற மாதிரி, அதில் டைமண்டில் ஃப்ளாஸ் ப்ளூமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. லீஃப்க்கும் கோல்டனில் இருக்குது. ஸோ அந்த சாரீக்கான ஆப்ட் டிசைன் என்னமா இருக்குது பாருங்களேன். எக்ஸலண்ட். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஏதாவது ஒரு சாரீக்கு, கோல்டன் டச் வர சாரீக்கு இந்த டிசைனை ட்ரை பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.